வணக்கம். ஒரு கம்பெனி ஒரு பெரிய தேசத்தையே ஆட்சி செஞ்ச கதை தெரியுமா உங்களுக்கு? வாங்க, பிரிட்டிஷ் ஆட்சி இந்தியாவுல எப்படி உருவாச்சுங்கிற அந்த ஆச்சரியமான கதைய பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். இது ஏதோ வியாபாரம் சம்பந்தப்பட்ட கதை மட்டும் இல்ல. ஒரு பிரைவேட் கம்பெனி ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டத்தையே எப்படி கைப்பற்றுச்சு? அடங்கப்பா, இந்த கேள்விக்கு விடை தேடி போலாமா? சரி, நம்மளோட இந்த வரலாற்று பயணத்துல ஒரு 5 முக்கியமான கட்டங்களை பார்க்க போறோம். முதல்ல வணிகர்கள் எப்படி வந்தாங்க, அப்புறம் அந்த கம்பெனியோட ஆதிக்கம், அதுக்கு எதிரான இந்தியர்களோட எதிர்ப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமான 1857 சிப்பாய் கலகம், கடைசியா தேசிய உணர்வு எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய கதை ஆரம்பிச்சது கத்தி, போர் இதோடலாம் இல்ல, வாசனை பொருட்களோட. ஆமாங்க, மசாலா பொருட்களோட வியாபாரத்துல தான் ஆரம்பிச்சது. முதல் கட்டம் வணிகர்களோட வருகை. எல்லாம் ஆரம்பிச்சது 1498ல தாங்க. வாஸ்கோட காமா இந்தியாவுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிச்சாரு. ஆனா அது வெறும் வழி மட்டும் இல்ல, ஐரோப்பாவோட வியாபார கனவுகளுக்கு திறந்த ஒரு பெரிய வாசல்னே சொல்லலாம். அந்த வாசல் வழியாதான் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா வணிகர்கள் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. சரி, இப்போ இந்த கதையோட மெயின் கேரக்டரை பார்க்கலாம். ஆமாங்க, இந்தியாவோட தலை எழுத்தையே மாத்தி எழுதுன ஒரு பயங்கர சக்தி வாய்ந்த கம்பெனி. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். இந்தியாக்குள்ள முதல்ல வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் கிடையாது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒரு பிரைவேட் நிறுவனம். ஆமாங்க, வெறும் லாபம் பார்க்கறதுக்காகவே ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி. அவங்களோட ஆரம்பகால நோக்கம் எல்லாம் நம்ம ஊரு மிளகு, ஏலக்காய் மாதிரி மசாலா பொருட்களை வியாபாரம் பண்றது மட்டும்தான். இந்த டைம்லைனை பாருங்க. ஒரு வியாபார கம்பெனி எப்படி ஒரு ஆட்சியாளரா மாறுச்சுன்னு நல்லாவே புரியும். 1600ல ஒரு சின்ன கம்பெனியா ஆரம்பிச்சாங்க. ஆனா 1757ல நடந்த பிளாசி போர் மொத்த கதையும் மாத்திருச்சு. அந்த போருக்கு அப்புறம் அது ஒரு பெரிய இராணுவ சக்தியா மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்க, அடுத்த 50 வருஷத்துல 1803ல முகலாயர்களோட தலைநகரம் டெல்லியே தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 1757 பிளாசி போர், இதுதான் கேம் சேஞ்சர். இது வெறும் போர்க்களத்துல கிடைச்ச வெற்றி இல்லைங்க, ராபர்ட் கிளைவோட அரசியல் தந்திரத்துக்கும் சூழ்ச்சிக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த வெற்றி தான் இந்தியால கம்பெனி ஆட்சி அமையறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனை போட்டு கொடுத்துச்சு. ஆனா இந்த கம்பெனியோட வளர்ச்சி அவ்வளவு சுலபமா நடந்துடல. அவங்களோட ஆதிக்கத்தை எதிர்த்து நம்ம இந்திய மன்னர்கள் பலர் ரொம்ப கடுமையா போராடினாங்க. ஆமா, எல்லாரும் கம்பெனியோட ஆதிக்கத்தை அமைதியா ஏத்துக்கல. மைசூரோட ஹைதர் அலி, திப்பு சுல்தான், ஒரு பெரிய சக்தியா இருந்த மராத்தியர்கள், அப்புறம் ஜான்சியோட வீரமங்கை ராணி லக்ஷ்மிபாய்னு இப்படி நிறைய பேர் தங்களோட மண்ணை காப்பாத்த கடுமையா சண்டை போட்டாங்க. இதுலயும் குறிப்பா மைசூர் புலி திப்பு சுல்தான பிரிட்டிஷ் கம்பெனியால மறக்கவே முடியாது. ஏன்னா அவர்தான் போர்க்களத்துல ராக்கெட்களை பயன்படுத்தின ஒரு முன்னோடி. அவரோட வீரமும் புதுமையான போர் யுக்திகளும் தென்னிந்தியாவுல கம்பெனிக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்னமாவே இருந்துச்சு. இப்படி பல வருஷங்களா சேர்ந்த அதிருப்தி, சுரண்டல், கோவம் இதெல்லாம் சேர்ந்து கடைசியா ஒரு பெரிய நாடு தழுவிய கிளர்ச்சியா வெடிச்சிடு. 1857ல பல வருஷமா அடக்கி வச்சிருந்த கோபம் ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சு சிதறிச்சு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் அந்த உடனடி காரணம் என்ன தெரியுமா? புதுசா வந்த துப்பாக்கி தோட்டாக்கள்ல பசு, பன்றி கொழுப்பு தடவப்பட்டிருக்குன்னு ஒரு செய்தி பரவுச்சு. இது சிப்பாய்களோட மத நம்பிக்கையே காயப்படுத்துச்சு. இதுதான் அந்த பெரிய கிளர்ச்சிக்கு தீப்பொறியா மாறுச்சு. மங்கள் பாண்டேவோட எதிர்ப்பு தான் அந்த பெரிய நெருப்போட முதல் தீச்சுடர். சரி, இந்த 1857 கிளர்ச்சியோட மிக முக்கியமான விளைவு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது இந்தியாவை ஆட்சி செய்யற முறையில ஒரு பெரிய அடிப்படை மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. 1857 கிளர்ச்சி பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே ஒரு உலுக்கிடுச்சு. ஒரு பிரைவேட் கம்பெனியால ஒரு நாட்டையே ஆள முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட விளைவா 1858ல கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சிய கலைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலா அதிகாரம் நேரடியா விக்டோரியா மகாராணியோட கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. இதுக்கு பேர்தான் பிரிட்டிஷ் ராஜ். இங்க இருந்துதான் அது ஆரம்பிக்குது. பிரிட்டிஷ்காரங்க நேரடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதும் இங்க ஒரு புது விஷயம் உருவாச்சு. அதுதான் ஒரு கட்டமைக்கப்பட்ட இந்திய தேசியவாதம். 1885ல பம்பாயில ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அதுக்கான பெரிய மேடையா அமைஞ்சது. இப்போ போராட்டம் வேற ஒரு வடிவத்தை எடுத்தது. ஆயுதங்களுக்கு பதிலா வார்த்தைகளும் சிந்தனைகளும் தான் பெரிய ஆயுதமா மாறுச்சு. தாதாபாய் நவ்ரோஜி, பால கங்காதர திலகர், அப்புறம் நம்ம மகாகவி பாரதியார் மாதிரி தலைவர்கள் தங்களோட எழுத்து மூலமாவும் பேச்சு மூலமாவும் மக்கள்கிட்ட தேசிய உணர்வை ஊட்டினாங்க. ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான விதைய அவங்க தான் விதைச்சாங்க. ஒரு வியாபாரமா ஆரம்பிச்சு
ஒரு தேசத்தோட தலையெழுத்தே மாத்துன இந்த கதை இத்தோட முடியுது. ஆனா இது நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. வியாபாரத்தோட சக்தியும் அரசாங்கத்தோட அதிகாரமும் ஒன்னு சேரும்போது என்னவெல்லாம் நடக்குங்கிறதுக்கு இந்த வரலாறு ஒரு பெரிய எச்சரிக்கை மணி மாதிரி இல்லையா? இந்த பாடம் இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு எவ்வளவு தூரம் பொருந்தும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.